ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிற இந்த வீடியோ கரெக்டாக 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. எதனால இந்த வீடியோ இவ்வளோ டிலே ஆகி நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐடெக்னிக் சஞ்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த லென்த் வீடியோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் மாதிரி இது நம்ம ஆஃபீஸ் டூர். ஐடெக்னிக் சர்வீஸ் சென்டர் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது கஸ்டமரோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது, உள்ள நம்ம செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக A to Z வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் எப்படி இருக்குது, நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். அரங்க மதிர விசில் பறக்கவே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொரியர் பேக்கிங் வந்து ஏரியா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம கொரியர் மூலிமா வரும். சேஃபாக ரெடி பண்ணதுக்கப்புறமும் கஸ்டமரோட ஃபோனை வந்து பக்காவாக பேக் பண்ணி கொரியர் மூலம் அனுப்புறது தான் இவரோட வேலை. ஸோ அந்த மாதிரி கொரியர் வேலை வந்து போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு அடுத்தடுத்த செக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துருவோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டப் இருக்குது. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சர்வீஸ் மதர் போர்ட் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா OCI கிளாஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆனால் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்? Redmi Note 9 Pro Max நெட்வொர்க் கம்ப்ளைண்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max வந்து மதர் போர்டு நெட்வொர்க் கம்ப்ளைண்டோட வந்திருக்கு. அது நம்ம மதர் போர்டு ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ அடுத்த செக்ஷன் போயிடுவோம். அப்புறம் இப்போது நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க? இது Moto Edge 50 Fusion ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட். ஓகே. ஸோ Moto Edge 50 Fusion கொடுங்க ப்ரோ. இந்த ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்டோட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் CPU தான். CPU பார்த்தா இந்த ஃபோன் வந்து ரெக்கவர் ஆயிரும். ஸோ பார்த்து அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தனியாக ஒரு ரீல் வந்து மேக் பண்ணி போட்டுடலாம். சரிங்க ப்ரோ, பாருங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா OCI ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக A to Z வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மேலே இருக்க கிளாஸ் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கிளாஸ் மட்டும் OCI வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாக கொடுத்துடலாம். நீங்கள் வந்து டோட்டல் டிஸ்பிளே மாற்றி நீங்கள் பெரிய காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்தா. தேவா, நீங்கள் என்ன ஃபோன் பார்த்துட்டீங்க? Samsung A33. ஓகே, ஸ்க்ரீன் டேமேஜ். சரி, ரைட். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ½ ஹவர்லேயே முடிச்சு கொடுத்தோம். ஓகே, இப்போது ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக முடிச்சிடலாம். இப்போது நம்ம இடத்துல போய் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டப் பார்த்துடலாம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பசங்க. இப்போது இந்த F23, M33 இந்த மாதிரி நிறைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா காமனாகவே CPU டெட் அப்படின்றது ஆகிட்டுருக்கு. இந்த CPU வந்து எதனால் டெட் ஆகுது அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுனாலையோ இல்லை ஓவர் வோல்டேஜ் போடுறதுனாலையோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பால்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போக்கோ X3, அந்த X3 Pro இந்த மாதிரிலாம் ரொம்ப குமிஞ்சிட்டு இருந்துச்சு ஒர்க்கு. இப்போ அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எல்லா கம்ப்ளைண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கடுத்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டஃப் கொடுக்குற விதமாக சாம்சங் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு ஈக்குவலாக OnePlus வந்துட்டுருக்கு. ஸோ அது இப்போது நம்மக்கிட்ட நம்ம டேபிளில் இருக்கிறது சாம்சங் தான். கம்ப்ளீட்டாக சாம்சங் சீரிஸ் மட்டும் பசங்க எடுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி கஸ்டமருக்கு கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இருந்து பேசிகிட்டு இருக்க இந்த கடையோட தூரத்துலேருந்து கரெக்டாக 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம புது கடை ஒன்று எடுத்திருக்கோம். இங்கே ஒர்க் பண்ணுற அதே டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கடையோட ஃபுட்டேஜை காமிக்கிறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. ஸோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கடை செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் வந்து புது கடையோட பூஜை இதெல்லாம் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் நம்ம கடைக்கு வந்துட்டோம். இப்போ இருக்கிற கடையிலேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே போகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இங்கே எத்தனை டேபிள் இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கஸ்டமரோட சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து அங்கே மாற்றி அடுத்த 2-3 மாதத்துக்கு இது இங்கே இருக்க அதே சர்வீஸ் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, இப்போது இந்த லென்த் வீடியோவில் எந்தளவு கிளியராகவும் டீட்டெயிலாகவும் நான் காமிச்சிக்கொண்டு தெரியலை.
எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். செல்லடா உன்னே செல்ல